வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். மாதுவை கடத்திச் சென்றதாக நால்வர் மீது குற்றச்சாட்டு. ஆலோங் கும்பலை சேர்ந்தவர்கள் என்று நம்பப்படும் 4 இளைஞர்கள் மாது ஒருவரை கடத்திச் சென்று ஒரு ஆடம்பர அடுக்குமாடி வீட்டில் சட்டவிரோதமாக அடைத்து வைத்திருந்ததாக பினாங்கு ஜார்ஜ் டவுன் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டனர். 30 வயது ஆர் நரேந்திரன், 28 வயது எம் அரவிந்த்ராஜ், 25 வயது ஆர் ஜெயரூபன் மற்றும் 29 வயது முகமது ஷஃபிக் அப்துல்லா என்ற அந்த 4 நபர்களும் மஜிஸ்ட்ரேட் சித்தி நூருல் சுஹைலா பஹரின் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. அந்த நால்வரும் இன்னும் பிடிபடாமல் இருக்கும் மேலும் ஒரு நபருடன் கூட்டுச் சேர்ந்து 41 வயது இந்தோனேசிய மாதுவை பலவந்தமாக தூக்கிச் சென்று ஒரு வீட்டில் சட்டவிரோதமாக அடைத்து வைத்திருந்ததாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. கடந்த டிசம்பர் 5ஆம் தேதிக்கும் 7ஆம் தேதிக்கும் இடைப்பட்ட காலத்தில் பட்டவட் புலாவ் திகோஸ் ஜலான் கிளாவியில் அந்த மாதுவை கடத்திச் சென்று செப்ராங் பிராய் தங்கா மாவட்டத்திற்கு உட்பட்ட பிராய் ஜலான் பாருவில் உள்ள ஒரு கொண்டோமினியம் வீட்டில் அடைத்து வைத்திருந்ததாக நால்வரும் குற்றம் சாட்டப்பட்டனர். குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 7 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 365 பிரிவின் கீழ் நால்வரும் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளனர். ஜொஹூர் கடற்பரப்பில் வீற்றிருக்கும் பத்துபுத்தே தீவு உட்பட இதர தீவுகளின் இறையாண்மை விவகாரத்தில் அரச விசாரணை ஆணையம் செய்துள்ள பரிந்துரைகள் யாவும் முன்னாள் பிரதமர் துன் மகாதீர் முகமதுவை பழிவாங்கும் செயலோ அல்லது வஞ்சம் தீர்க்கும் படலமோ இல்லை என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இவ்விவகாரத்தில் பழிவாங்கும் செயலுக்கே இடமில்லை என்பதை பிரதமர் விளக்கினார். சிங்கப்பூரிடம் மலேசியா இழந்த பத்துபுத்தே தீவின் சட்ட அம்சங்களை ஆராயவும் நடந்த தவற்றை கண்டறியவும் அமைக்கப்பட்ட விசாரணை குழுக்கள் கண்டறியப்பட்ட விவரங்களை அடிப்படையாக கொண்டே அரச விசாரணை ஆணையம் அமைக்கப்படும் அளவிற்கு நிலை மாறியது என்று பிரதமர் தெளிவுபடுத்தினார். அந்த சிறப்பு குழு அமைக்கப்பட்ட காலகட்டத்தில் அந்த குழுவில் முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப், உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ அம்சா ஜைனுடின், சட்டத்துறை அமைச்சர் தக்கியுடின் ஹசான் முதலியோர் இடம்பெற்றிருந்ததை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் சுட்டிக்காட்டினார். அவர்கள் கண்டறிந்த விஷயங்கள் மிக மோசமாக இருந்தன. அதன் அடிப்படையிலேயே உண்மை நிலவரங்களை கண்டறிவதற்கு அரச விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டதாக பிரதமர் விளக்கினார். சபா கொத்தகினபலு ரானாவ் பொதுப்பணி இலாக்காவின் கட்டடத்தில் சூரிய மின்சார விளக்குகளை பொருத்தும் பணியில் ஈடுபட்டிருந்த 3 குத்தகை தொழிலாளர்கள் மின்சாரம் தாக்கி பரிதாபமாக மாண்டனர். இந்த சம்பவம் இன்று காலை 10:40 மணியளவில் நிகழ்ந்தது. 25 வயது கிம்பால், 34 வயது சலே மற்றும் 54 வயது வாங் என்று மட்டுமே அடையாளம் கூறப்பட்ட அந்த 3 குத்தகை பணியாளர்களும் சம்பவ இடத்திலேயே மாண்டதாக தெரிவிக்கப்பட்டது. அந்த 3 பணியாளர்களுடன் மின்சாரத்தை பொருத்தும் பணியில் ஈடுபட்டிருந்த 20 வயது மதிக்கத்தக்க டானி என்பவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியதாக தீயணைப்பு மீட்பு படையினர் வெளியிட்ட ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளனர். நாட்டில் சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்கும் அரசாங்கத்தின் முயற்சிகளில் இன மற்றும் அரசியல் விவகாரங்களை கலக்கக்கூடாது என்று சுற்றுலா, கலை மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ தியோங் கிங் சிங் வலியுறுத்தியுள்ளார். அனைத்து நாடுகளில் இருந்தும் சுற்றுப்பயணிகளை ஈர்ப்பதில் சுற்றுலாத்துறை அமைச்சு தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகிறது. எனினும் இந்த முயற்சிகள் குறித்து விமர்சனம் செய்யப்படுகிறது. அரசாங்கம் சீன சுற்றுப்பயணிகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பதாக சிலர் குற்றம் சாட்டுகின்றனர் என அவர் சொன்னார். சுற்றுலா ஊக்குவிப்பு குறித்து குறிப்பாக சீன சுற்றுப்பயணிகளுக்கு எதிராக சில தரப்பினர் அரசியல் மற்றும் இன விவகாரங்களை எழுப்பி வருவது குறித்து கவலை தெரிவித்த அவர், பொருளாதார வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் அரசாங்கத்தின் முயற்சியை இச்செயல் மந்தமாக்கும் என்றார். நிலச்சரிவின் காரணமாக காஜாங் சிரம்பான் விரைவு சாலையான லெக்காஸ் சாலையின் வடக்கை நோக்கி 9.3 கிலோமீட்டரில் உள்ள அவசர தடம் மற்றும் மெது பயண தடம் போக்குவரத்துக்கு மூடப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளை சரி செய்யும் பணிகளுக்கு வழிவிடும் வகையில் சம்பந்தப்பட்ட 2 தடங்களும் மூடப்படுவதாக லெக்காஸ் நிறுவனம் அறிக்கை ஒன்றில் தெரிவித்தது. நெடுஞ்சாலை மற்றும் நெடுஞ்சாலையை பயன்படுத்துபவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக போக்குவரத்து மேலாண்மை திட்டம் 24 மணி நேர கண்காணிப்பை மேற்கொண்டு வருகிறது. பாதிக்கப்பட்ட பகுதியை கடக்கும் போது போக்குவரத்து மேலாண்மை திட்டம் மற்றும் அறிவிப்பு பலகையை பின்பற்றி நடக்குமாறு வாகன ஓட்டிகள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.
கடந்த 23 ஆண்டு காலமாக தரமான மற்றும் சிறப்பான உணவு கேட்டரிங் சேவையில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு 3 உணவகங்களை வெற்றிகரமாக நடத்தி வரும் கண்ணுசாமியை உரிமையாளராக கொண்ட KPR ஃபுட் கேட்டரர்ஸ் நிறுவனம் தங்களின் 4வது உணவகமான KPR பனானா லீஃப் ரெஸ்டாரண்ட் உணவகத்தை எண் 75 ஜலான் பண்டஹாரா 45 தமன் சஜாத்தி கோத்தராஜா கில்லான் என்ற முகவரியில் அதிகாரப்பூர்வமாக திறந்துள்ளது. டைனமிக் 7ஆம் உணர்வு விழித்தெழுதல் பயிற்சியின் மூலம் ஆற்றல் வாய்ந்த பலரை உருவாக்கியவரும் உணவக உரிமையாளர் கண்ணுசாமியின் ஆஸ்தான வழிகாட்டலுக்கு உரியவருமான மனிதநேயர் டைனமிக் ஆன்மீக மாஸ்டர் கேப்ரியல் SS அவர்களால் கடந்த டிசம்பர் 11ஆம் தேதி புதன்கிழமை KPR பனானா லீஃப் ரெஸ்டாரண்ட் வாழை இலை உணவகம் அதிகாரப்பூர்வமாக திறப்பு விழா கண்டது. ஏற்கனவே கிள்ளான் பண்டார் புக்கிட் திங்கியில் மாமாக் உணவக பாணியில் ரெஸ்டாரண்ட் மாஜு டைனமிக் எனும் உணவகம் உட்பட கில்லானில் 3 உணவகங்களை கண்ணுசாமி வெற்றிகரமாக நடத்தி வருகிறார். இந்த 3 உணவகங்கள் ஒவ்வொன்றும் ஒரு கோட்பாடு அடிப்படையில் திறக்கப்பட்டுள்ளதாக கண்ணுசாமி கூறுகிறார். காஃபி ஹவுஸ், கஃபே மற்றும் சிக்கன உணவு முறையான எகனாமிக் ரைஸ் கான்செப்ட் ஆகிய 3 வெவ்வேறு பாணிகளில் 3 உணவகங்களும் செயல்படுவதாக கண்ணுசாமி குறிப்பிட்டார். எனினும் தங்கள் நிறுவனத்தின் இந்த 4வது உணவகமான KPR பனானா லீஃப் ரெஸ்டாரண்ட் சுயசேவை அடிப்படையில் திறக்கப்பட்டுள்ள வாழை இலை உணவகமாகும் என்று விவரித்தார் KPR ஃபுட் கேட்டரர்ஸ் நிறுவனம் உரிமையாளர் கண்ணுசாமி. இந்த ரெஸ்டாரண்டோட கான்செப்ட் வந்துட்டு வாழை இலை சாப்பாடு வந்துட்டு செல்ஃப் சர்வீஸ் அப்படின்னா நாங்கள் வந்துட்டு ஒரு பென்ட்ரி செஞ்சுருக்கோம். அந்த பென்ட்ரியில் வந்துட்டு ஏறக்குறைய வெஜிடபிள் மட்டும் ஒரு 15 வெஜிடபிள்ஸ் செய்யலாம், 15 to 20 வெஜிடபிள்ஸ் மட்டும் செய்யலான்ற ஒரு திட்டத்தில் நாங்கள் பரிமாறுறப்ப வந்து ஸ்டாண்டர்டாக ஒரு 3 வெஜிடபிளோடு முடிஞ்சிடும். KPRோட சிக்னேச்சர் வந்து இஞ்சி புளி. ஸோ இதெல்லாம் இங்கே சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு திட்டத்தோட ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட். அப்போ நம்ம சோறு மட்டும் போட்டு கொடுப்போம், இலை வச்சு ஒரு பிளேட்டில் அந்த சோறு அதில் வச்சு கொடுக்குறப்ப கஸ்டமரே வந்துட்டு அவங்களுக்கு எத்தனை விதமான வெஜிடபிள்ஸ் வேணும், ஏன்னா அந்த செட்டில் வந்து 3 தான் நம்ம கொடுப்போம். அவங்களுக்கு எது தேவையோ அந்த சாய்ஸஸ் அங்கே அவங்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு செல்ஃப் சர்வீஸில் வந்து அவங்களே சர்வ் பண்ணிக்கலாம். ஏன்னா நாங்கள் அந்த 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 வெஜிடபிள்ஸ்லாம் அவங்க அதை சாப்பிட்ணுன்றதுக்காக தான் நம்ம செல்ஃப் சர்வீஸ் வச்சுருக்கோம். சேம் டைம் கஸ்டமருக்கு வந்துட்டு நம்ம பரிமாறணும்னு சொன்னாங்கன்னா நாங்கள் பரிமாறுவோம். இதுநாள் வரை தங்களின் KPR ஃபுட் கேட்டரர்ஸ் நிறுவனத்திற்கு ஆதரவு வழங்கி வரும் வாடிக்கையாளர்கள் கோத்தராஜாவில் செயல்படும் KPR பனானா லீஃப் ரெஸ்டாரண்ட் உணவகத்திற்கும் தங்கள் ஆதரவை வழங்க வேண்டும் என்று கண்ணுசாமி கேட்டுக்கொண்டார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த 18 வயதான குகேஷ் தெம்மராஜு உலக சதுரங்க விளையாட்டுப் போட்டியில் நடப்பு சாம்பியனான சீனாவைச் சேர்ந்த டிங் லீரனை வீழ்த்தி உலக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது மூலம் அவருக்கு இந்தியா உட்பட உலகம் முழுவதும் வாழ்த்துகள் குவிந்து வருகின்றன. நேற்று சிங்கப்பூர் சென்தோசா தீவில் நடைபெற்ற கிளாசிக்கல் உலக சதுரங்க விளையாட்டுப் போட்டியில் குகேஷ் வென்றது மூலம் உலக சாம்பியன்ஷிப் பட்டத்தை அவர் இந்தியாவிற்கு மீண்டும் கொண்டு வந்து பெருமை சேர்த்துள்ளார் என்று இந்திய அதிபர், பிரதமர் உட்பட முன்னணி தலைவர்கள் வர்ணித்துள்ளனர். இந்த வெற்றியின் மூலம் குகேஷ் பல சாதனைகளை பதிவு செய்துள்ளார். இளம் வயதில் உலக சதுரங்க விளையாட்டுப் போட்டியின் சாம்பியன் பட்டத்தை வென்றவர் என்ற பெருமைக்குரியவராக குகேஷ் மாறியுள்ளார். உலக சதுரங்க போட்டியில் சாம்பியனாக விளங்கிய ரஷ்யாவின் காஸ்பரோ கடந்த 1995ஆம் ஆண்டில் தமது 22 வயதில் உலக சதுரங்க விளையாட்டுப் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார். தற்போது குகேஷ் அந்த சாதனையை முறியடித்து தமது 18வது வயதில் உலக சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளார். மேலும் இந்த பட்டத்தை வெல்லும் 2வது இந்தியராக குகேஷ் விளங்குகிறார். இதற்கு முன்பு இந்தியாவை சேர்ந்த விஸ்வநாதன் ஆனந்த் 5 முறை உலக சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றுள்ளார். நேற்று நடைபெற்ற 18வது உலக சதுரங்க விளையாட்டுப் போட்டியில் 18 வயது நிரம்பிய குகேஷ் சாம்பியன் பட்டத்தை பெற்றது அந்த 18 எண்ணுக்கு உரிய தனித்துவமான ஆற்றலை வெளிப்படுத்தியுள்ளதாக பலர் வர்ணித்துள்ளனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.